வாழ்வோம் வாழ்விப்போம். இப்ப ஞான பயணம் போகும்போது எங்க போறோம்? சாதாரண எங்கேயுமே போறதில்ல. இருக்கிற இடத்துல அதே வீட்டுல தான் இருப்பீங்க, அதே வீட்டுல தான் இருப்பீங்க. பட் இந்த ஜேர்னி எங்க இருக்கும்? மைண்ட்ல இருக்கும், நினைவுல இருக்கும். நான் இப்ப ஞானத்துல வந்துட்டேன், முன்னால விட இப்ப நான் மாறிட்டேன் இல்லையா? முன்னால விட இப்ப நான் மாறிட்டேன். அது மாறிட்டேன்னு நம்மளே நினைக்க கூடாது. அதுவும் ஹம்பக் ஆயிரும். மாறிட்டேன்னு சொன்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும். நான் அது ஏற்கனவே நான் உபதேசங்கள்ல சொல்லியிருப்பேன். எங்க அப்பா கேக்குறார், நீ நைட்ல எல்லாம் நான் தியானம் பண்றது, யாகம் பண்றது இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஹோமம் பண்றேன், எங்கிட்ட சித்தர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னேன். அவங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். பாத்தீங்கன்னா 1 மணி வரை இப்படி ஒரு 48 நாள் பண்ணேன். அது 48 நாள் முடியுது. எங்க அப்பாவும் கூட இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. இப்போ எங்க அப்பா கேக்குறார், என்னடா இன்னைக்கு அந்த சித்தர் வந்தாரு, இந்த சித்தர் வந்தாருன்னு சொல்றீங்க, நாங்க யாரையுமே பார்க்கல, எங்க கண்ணுக்கும் தெரியல, நீ சொல்றதெல்லாம் நாங்க எப்படி பிலீவ் பண்றது? நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம லெவலுக்கு தானே நம்ம பார்க்க முடியும் இல்லையா? நம்ம ரேஞ்சுக்கு தான் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒத்துக்குவோம், கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்றோம். பட் எல்லாமே கண்ணுக்கு தெரியணும் கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சாதான் சரின்னு சொல்றது தப்பு. பட் அவர் கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? திருமலை என்கிட்ட பேசுறாரு, நான் பேசுறேன் ஏன்னு சொன்னா அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. மனசுல என்ன ஓடும்? நமக்கே கதை சுத்திட்டு இருக்கான்டா, நம்ம பெத்த பிள்ளை நமக்கே புத்தி சொல்லுதுன்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? எனக்கு புரியுது, அங்க பேசுறது கேட்கும். இப்ப அவர் கேட்டார், அப்ப சித்தரெல்லாம் பேசினா உனக்கும் அந்த ஆற்றல் வரணும்ல. இருக்கலாம், இல்லைன்னா இப்படி பேச முடியும். ஒன்னு அப்போ கேக்குறார், இந்த சித்தர்கள் எல்லாம் தங்கமா மாத்துவாங்களே, அப்படி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏத இரும்பை தங்கமாக மாற்றுவோம். இது ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இரும்பை தங்கமாக மாற்றுவது சித்தர்களுடைய குருபிரானுடைய வல்லமைன்னு சொல்வார், வள்ளலாரையும் சொல்வார். ஆனா நம்ம ஊர் மனுஷன்லாம் நம்பிட்டு இருக்கிறது நேரடி பொருள் எடுப்பான். இரும்பு எது? ஒரு பொருள் இரும்புன்னு சொன்னா எது ரஸ்டட் ஆகுமோ அதான் இரும்பு. இரும்பு ரஸ்டட் ஆயிரும். அப்படியே வெளியே போட்டிருந்தீங்க, காற்றுல வெயில்ல இருந்ததுன்னா துரு பிடிச்சிரும். தங்கத்துக்கு நீ எவ்வளவு நாள் இப்படி போட்டிருந்தாலும் அதுல எந்த களிமும் வராது. தங்கம் எப்படி இருக்கும்? சொக்க தங்கமா தான் இருக்கும், சுத்தமான தங்கம். அது களிம்பு ஒண்ணும் ஏறாது, அப்படியே பழுப்பாக. ஆனா இரும்பு அப்படி வச்சிருந்தீங்கன்னா துரு பிடிச்சு போய் உதிர்ந்து இடத்துல இரும்பே இல்லாமல் கூட ஆகி போகும். இது குணத்திற்காக சொல்லப்பட்டது. இரும்பை மாதிரி இருக்கக்கூடியவர்களை, குணங்கெட்டவர்களை, தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறவர்களை தங்கமாக மாற்ற முடியும். இரும்பை தங்கமாக்குவார்கள் சித்தர்கள். ஏன்னா உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய லைஃப அவங்க எப்படி மாத்துவாங்க? தங்கமா மாத்துவாங்க. அழிவில்லாத ஒரு ஜீவநிலைக்கு உங்களை மாற்றுவாங்க. இதுதான் அதனுடைய உண்மை பொருள். ஆனா நம்ம ஆள்கள் என்ன நினைச்சிருக்கான்? உடனே வள்ளலாற்ற நீங்க சொன்னீங்க இல்லையா, இரும்ப தங்கமா மாத்துவாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஆணியை கொண்டு கொடுக்குறான். யார்த்த? வள்ளலார்த்த ஒரு ஆணியை கொடுத்தான். உடனே அவர் என்ன பண்ணாரு? புரியாதவன் என்ன சொன்னாலும் புரியாது, இப்ப அப்படிலாம் மாற்ற முடியாதுன்னு சிரிச்சுட்டு போவான், நம்ப மாட்டான் சித்தர்களைன்னு சொல்லி. அவர் அவருடைய ஆற்றலால் அந்த ஆணியை கையில் வாங்கி அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு கையை விரிச்சா அந்த ஆணி தங்கமாக இருந்தது. ஷாக் ஆயிட்டாங்க. உடனே அவன் சொன்னான், கொடுக்க இத வித்து நான் பழைச்சுக்குவேன்னா. தரமாட்டேன்ட்டார். ஏன்னா ஏமாற்றி படைத்ததற்கு அல்ல, இயற்கையில ஆற்றல் இருக்கிறது. உன்னுடைய கர்மாக்கு தக்கவாறு, உன் பலனுக்கு தக்கவாறு தான் பெறணும், ஏமாற்றப்படக்கூடாது. இப்ப சித்தர்களுக்கு எல்லாம் நினைச்சீங்கன்னா நினைச்சது கிடைக்கும். அதுக்காக அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்துகிட்டு சோறு வரட்டு, பிரியாணி வரட்டு, தலைப்பாக்கெட்டுல உள்ள பிரியாணி வரட்டுன்னு கேட்டு தின்னுட்டா இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்து கிடைக்கிறத இயற்கையாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதீத ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா? ஆற்றல் இல்லாமல் இல்ல. நான் அதுதான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஆதிசங்கரர் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறார். அவங்க கூட சீடர்கள் எல்லாம் பின்னுக்கு வந்துட்டு இருக்காங்க.
அதுல ஒருத்தன் கேக்குறான், சாமி உங்கள்ட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சொல்றீங்க, நீங்க இறைவனையே கடவுளையே பார்த்த ஈஸ்வரனையே பார்த்தவரு, அப்போ நீங்க பிச்சை எடுத்து வாழணுமான்னார். ஆதிசங்கரர் சிரிச்சார். ஏன் கர்மாடா, ஏன் கர்மா, எனக்கு சாப்பாட்டுக்காக நான் கிடந்து அலைய கூடாது, ஓடக்கூடாது. வேலை செய்து சாப்பாட்டுக்கே பண்ணா நான் இறையை சிந்திக்கக்கூடிய நேரம் எனக்கு இருக்காது. இப்ப பசிச்சா ஒரு வீட்டுல கை நீட்டு தருவாங்க, அங்க தின்ட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான், பசிக்கு தின்னதோட முடிஞ்சு போச்சு. சோத்துக்காக நாளை ஓட்ட மாட்டேன். என் சிந்தனை முழுக்க இறையை நோக்கி இருந்தான். 2 பேரும் தலையை குனிஞ்சிட்டே இருந்தான். நம்பல. ஆனா இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கவனுங்க. இவரு பார்த்தாரு, புரிஞ்சு போச்சு, நம்ம சொன்னதை இவன் நம்பல. உடனே என்ன பண்ணார், அப்படியே வானத்தை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார். கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க அதை, இல்லையா? அப்படியே கனகன தங்கம், கனகதாரம் மேல இருந்து நட்சத்திரங்கள் அப்படியே தங்கத்தை கொட்டுது. பாடுனா பல 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 பலன்னு என்ன ஆகுது, தங்கமாக கொட்டப்படுவோம், காயின் சொல்லி விடு. இப்ப பொறுக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இது ஒரு வரலாறு. கூட வந்தாலும் அந்த தங்கத்தை பொறுக்கிட்டு போனான். ஆனா அதனுடைய உண்மை சூட்சங்கள் என்னங்கிறது தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எதை இரும்பை தங்கமா மாற்றுவது என்பது முடியும். ஆனா அந்த இதுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிடும் போது இவங்க மட்டும் ஆற்றலை வைத்துக் கொண்டு ஏமாத்தி சாப்பிட்டாங்கன்னா அது துரோகம் இல்லையா? இப்ப ஒரு போட்டியில இருக்கிறோம், இவர் ஒரு சித்திரர் இருக்காருன்னு வைங்களேன், இவர் ஓடிலாம் வர வேண்டாம், 2-5 தடவை ஓடி மின்னுக்கு யார் வரானோ அவனுக்கு தான் பதவினா, இங்க இருந்தவரை டப்புன அடுத்த நிமிஷமே முன்னாடி அவர் நிக்க முடியும். முடியுமா முடியாதா? ஆனா அப்படி நின்னா ஓடக்கூடிய ஒரு 20 பேர் ஓடுறாங்கன்னா அத்தனை பேருக்கு ஒரு துரோகம் பண்ண மாதிரி வராத? அதுல இறங்க மாட்டாங்க. உலகம் எப்படி போகுது அப்படியே போட்டுருவாங்க, உணர்ந்தவங்க வாழட்டுன்னு. இப்ப எங்க அப்பா அதான் கேட்டார், நீ சித்தர்கிட்ட பேசுறேங்கிறியே, அப்போ சித்தர்கள் எல்லாம் தங்கம் இரும்பை தங்கமா மாற்றுவாங்களே, உன்னால முடியுமான்னார். அவருடைய என்ன சொல்றது, முடியாதுன்னு சொல்றதும் நான் போய் சொல்ற மாதிரி இருக்கும், முடியும்னு சொன்னாலும் அது 1000 கேள்விகள் இருந்தது. சரி வரத பாத்துக்கலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த 48 நாள் நான் பூஜை பண்ணதுக்கு அவ்வளவு உதவி இருக்காங்க. 11:45 தான் எந்திரிப்பேன். எங்க அம்மா தண்ணி எல்லாம் எடுத்து விளையாடி வச்சிருவாங்க, குளிப்பேன். அன்னைக்கு ஈவினிங் எங்க அப்பா போய் இந்த வேர்கள் நான் எழுதி கொடுத்துருப்பேன், அந்த வேர்கள் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வச்சிருப்பாங்க. ஹோமம் பண்ணுவதற்கு 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாது, அவங்க மனம் நோகக்கூடாதுன்னு சொல்லி சரி முடியும்னு. அப்ப எப்படி இருந்தார், ஒண்ணு இல்ல, நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த செம்பு கம்பி வாங்கிப்பாங்க, செம்பு கம்பி இருக்கு இல்லையா, அது கம்பி வாங்கிட்டு வாங்க, நம்ம மாத்தலாம். எங்க அப்பாவும் போய் ஒரு 5 நீட்ட அளவுக்கு செம்பு கம்பியை வாங்கி வளைச்சு கொண்டு தந்தார். வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணேன், ஒரு செம்புல தண்ணி கொண்டு வாங்கன்னா செம்புல தண்ணி கொண்டு வந்தாங்க. இதை அது உள்ள போட்டு மூடி ஒரு மூலையில வச்சுட்டேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், எதை யாரும் திறக்காதீங்க, நான் அதை திறந்து எடுத்தாரேன். எங்க அப்பாவும் பார்த்துட்டு தான் இருந்தா, என்னைக்குதான் அது ரெடி ஆகும், நான் சொல்றேன் அவசரப்படாதீங்க, இது அவ்வளவு தங்கமா மாறிடும். சரின்னு சொல்லிட்டு அந்த இதை ஒரு செம்புல தண்ணியை வச்சு இதை உள்ள போட்டு மூடி வச்சிட்டோம். நான் இப்ப ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் கிளம்பிட்டேன் காலையில. 2-3 நாள் ஓடிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு நாளும் டேய் வந்திருக்குமாடா எடுக்கலாமா, நான் சொல்றேன் அவசரப்படாதீங்க. 100 நாள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க, என்னதான் ஆயிருக்குன்னு பாக்கலான்னு எங்க அப்பா அதை அப்படியே திறந்து பார்த்துருவோம். அந்த கம்பி எடுத்தா அந்த கம்பியில பாதி அப்படியே தங்கமா இருக்கு. முழு கம்பி இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ஃபுல்லா தங்கமா இருக்குது, மறுபக்கம் செம்பா தெரியும். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவன் தான் நான் எடுத்தாருன்னு சொல்றேன், நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க, உள்ள போட்டு மூடுங்க. மூடி வச்சுட்டாங்க. எனக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே தெரிஞ்சு போச்சு, எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு எண்ணம். எங்க அம்மாட்ட கேட்டேன், அதை எடுத்து பாத்தீங்களா, அப்பா தான் எடுத்தாங்கடா. அதை எடுங்க,
தண்ணிய தூர கொட்டி தன் செம்பெங்க எடுத்து வைங்க. பார்த்தா பாதி தங்கம் முலாம் பூசின மாதிரி பாதி இருக்கு, பாதி இதா. எங்க அப்பா வெளியே போயிட்டு வந்திருந்தார். ஏன் எடுத்தீங்கன்னு. அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். பாத்துட்டீங்கல்ல, பாதி தங்கம் வந்துட்டுல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதை கொண்டு கன்னியாகுமரி கடல்ல போட்டுருந்தாங்க. டேய் இருக்கட்டும், ஃபுல்லா வரட்டேன்டா வேடான்னு. அவ்வளவுதான், நம்ம பாக்கியம் அவ்வளவுதான். பொறுமை இல்ல. நீங்க இதை நம்புனீங்க, பொறுமையா இருந்தா உங்களுக்கு கிடைக்கணும்னா நிச்சயமா பொறுமையா இருந்திருப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? நம்பணும், பொறுமையா இருக்கணும். நம்ம அதுக்கு மேல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஞான பயணத்துல இது ரொம்ப முக்கியம்.